ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லன்ச் என்னென்னு பார்த்துலாமா. நைட்டே நான் சிக்கனை மசாலா நல்லா கோட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்புக்கு செய்கிறது தேவையான அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதை குக்கரில் வச்சுட்டு வெயிட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரைஸ் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் வச்சுருந்தோம். அது குக் மோட்லேருந்து வார்ம் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைஸ் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு எடுத்துடலான்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாக் காஃபி தான் போட்டேன். பிளாக் காஃபி போடுறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெஸ்கவே காஃபி தான் நான் என் ஹஸ்பண்ட் கொடுத்து விட்டாங்க. இது செம்ம டேஸ்ட், நல்ல கசப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நெஸ்கஃபே கோல்டு தான் கொடுத்தாங்க. இந்த பாட்டில் காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தான் இந்த பாட்டில் கொடுத்து விட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை இதுக்கு முன்னாடி வேறு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிராண்டை நேற்று தான் வாங்கிட்டு இன்றைக்கி இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அந்த காஃபி ரெடி பண்ணதுக்கப்புறம் காஃபி குடித்ததுக்கப்புறமா சிக்கனை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதை சூடு பண்ண வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ரெடி ஆயிடுச்சு. காஃபி குடித்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இங்கே பருப்பும் ரெடி ஆனதுனால நம்ம தாளிச்சதை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு அதை தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றினதுக்கப்புறமா இது ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் சிக்கன் பீசஸ் ஆயிலில் பொரிச்செடுக்க வந்தாச்சு. ஒவ்வொரு பீஸாக ஆயில் சூடானதுக்கப்புறமா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா மொறுன்னு வேகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா போட்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணுற டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரைஸு, பருப்பு குழம்பு, சிக்கன் ஃப்ரை. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு ஒரு சாக்லேட் கேக் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.